ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் அருமையான ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப சிம்பிளான மசாலா தான். ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ரொம்ப அருமையான இந்த தொக்கை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிப்பியை எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெஜ்ஜு அந்த கீ ரைஸ்லாம் பண்ணோம்னா அதுக்கு நல்லாயிருக்கும், வெள்ளை சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி பூச்சிலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய். இது நல்ல காரமாக இருக்கும், அதனால் 4 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் 1 மிளகாய் 2 மிளகாய் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு பட்டை, ஒரு பெரிய பட்டை இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூவு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 முடிலையும் கொஞ்சமாக இருந்தால் போதும், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ நான் தேங்காயை தவிர மற்றது எல்லாத்தையும் நான் போட்டேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா சிகப்பாக நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ஸ்லோவாக மெதுவாக பொறுமையாக வறுத்துக்கோங்க. ரொம்ப தீஞ்சிச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். இப்போ பாருங்கள், நல்லா சிகப்பாக வறுத்துட்டேன் நான். இது சீக்கிரமாக 1 நிமிஷத்துலேயே வதங்கிடும். ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்காதீங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் 1 செகண்ட் அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம இந்த தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயை போட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி செய்யும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றல, சும்மா தான் அப்படியே வறுத்துட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துட்டேன். இது நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வைக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு இது போட்டுக்கணும். நம்ம தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம போடணும். இது கூட 2 தக்காளி வேணும். இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. வெந்தயம் கொஞ்சம் சவந்துடுச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதிலே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு போடுறோம். இது நல்லா வதக்கி விட்டணும். இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம். தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கணும். இல்லை பூச்சிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போடணும். இப்போ இது எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வைங்க. அந்த எண்ணெயிலே அது நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, 2 தக்காளி இதில் போட்டுக்கலாம். நல்லா பெரிய தக்காளியை தான் எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய். இது காரம் இருக்காது, அதனால் ஒரு 4 போட்டிருக்கிறேன். இப்போ இதை போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டு எண்ணெயிலே அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் போடுறேன். இது அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க.
நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்ச மசாலாவை நம்ம ஊற்றிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம ஊற்றிடலாம். அதெல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மசாலா ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சைஸ், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நான் வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கத்திரிக்காய் வெந்திருக்கிறதுனால அந்த புளியோட பச்சை வாசனை அது போனால் மட்டும் போதும். அந்த மசாலாவும் நம்ம வந்து வறுத்து தான் போட்டிருக்கிறோம். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க கலரை. இப்போ வந்து புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் மசாலாவும் நல்லா வதக்கி போட்டிருக்கனால சீக்கிரமாக குயிக்காக வந்துடுச்சு. இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆச்சு எனக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.